Hi friends, now Vadaraja and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 566 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். எல்லாருக்குமே டிராவலிங் ரொம்ப பிடிக்குங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த பைக் ரைடர்ஸ் இருக்காங்க தெரியுமா, அவங்க ஒரு லவ்வோட ட்ராவல் பண்ணுவாங்களாம். ஏன்னா அவங்க கடந்து போகிற பாதைகளுடைய நினைவுகள் அவங்களுடைய மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும், கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது நல்ல நினைவுகளாக இருந்தால் சரி, ஆனால் அதுவே ஒரு அமானுஷமான நினைவுகளாக இருந்தால் அப்போது அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு சித்தார்த் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு 8 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும் வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டிங் இருந்தே வர ஆரம்பிப்போமே. சித்தார்த் திருச்சியை சேர்ந்த ஒரு நபர் தான். அங்கே தான் அவருடைய பள்ளி படிப்பு முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் கல்லூரி படிப்பையும் வந்து தொடர்றாருங்க. கல்லூரி படிப்பு முடிச்சதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மாதிரி வேலை தேடி சுற்றிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அந்த இடத்துல, அதாவது திருச்சி மாநகரத்தில் அவருக்கு வேலை கிடைக்கலைங்க. அதாவது அவர் எதிர்பார்க்குற சம்பளத்தோட வேலை கிடைக்கல. ஸோ வேலை தேடி, வேலை வாய்ப்பை தேடி வந்த ஒரு நகரம் தான் நம்மளுடைய சென்னை மாநகரம். சென்னை மாநகரத்துக்கு வந்து வேலை தேட ஆரம்பிக்கிறாரு. அவர் கல்லூரி படிக்கும்போது அவருக்கு 2-3 நண்பர்கள் சென்னையிலிருந்து இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுடைய வீட்டில் தான் வந்து தங்குறாருங்க. தங்கி வேலை தேட ஆரம்பிக்கிறாரு. ஃபைனலாக அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனியில் வந்து வேலை கிடைக்குதுங்க. நல்ல சம்பளம், அவர் எதிர்பார்த்ததை விடவே ஒரு டபுள் மடங்கு சம்பளத்தில் தான் அவருக்கு வேலை கிடைக்குது. ரொம்ப சந்தோஷமாக அந்த ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணுறாரு. அப்படியே ஒரு 6 மாதம் நல்லா வேலை பண்ணுறாருங்க. அவங்களுடைய டீம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக சேர்ந்த ஒரு டீம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது எல்லாருமே வந்து ஃப்ரெஷர்ஸாக வந்து ஒரு டீமை போட்டு ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான மேனேஜர் மட்டும் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டீமில் தான் அவர் வந்து இருக்கிறாரு. ஸோ எல்லாருமே வந்து ஒரு 6 மாதத்தில் நல்லா ஜெல் ஆகிடுறாங்க, நல்ல க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. மேனேஜருமே ரொம்ப ஜாலியான ஒரு பர்சனாக இருக்காரு. ஸோ அவருமே சித்தார்த்துக்கு அடுத்த ஒரு கேடருக்கு, அதாவது அடுத்த லெவலுக்கு ப்ரொமோஷன் வாங்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி வேலைகள் செய்யணும், எப்படி வேலைகள் செய்யணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சித்தார்த்தை பற்றி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கும் தெரிவிச்சுட்டும் வராரு. ஸோ இதனால கம்பெனிக்கு சித்தார்த் மேலே ஒரு மிகப்பெரிய நல்ல அபிப்பிராயம் உண்டாயிட்டே இருக்குங்க. அப்படியே ஒரு 6 மாதம் ஆனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சிருக்காருங்க. சேர்த்து வச்ச காசில் ஃபஸ்ட்டு அவர் வாங்க நினைக்கிறது என்ன தெரியுமா, ராயல் என்ஃபீல்டு பைக்குங்க. ஏன்னா ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்கணும் அப்படின்றது அவருடைய சைல்ட்ஹுட் ட்ரீம். ஸோ சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா வந்து ஒரு பழைய டிவிஎஸ் 50 வச்சிருப்பாராம். ஸோ அதில் தான் வந்து போயிட்டு வந்திருக்காரு. ராயல் என்ஃபீல்டு ஓட்டுறவங்கள பார்த்தாலே ஒரு தனி கெத்தாக இருக்குமா. அவருக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு க்ரஷ்னே சொல்லலாமே ராயல் என்ஃபீல்டு பைக்கு. ஸோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஆசை. 6 மாதத்தில் கொஞ்சம் அமௌண்ட்டெல்லாம் சேர்த்து வச்சு ராயல் என்ஃபீல்டை வந்து வாங்குறாருங்க. வாங்கின உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு லீவை போட்டுட்டு பக்கத்துலலாம் ட்ராவலெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு வருஷம் வேலை செய்கிறாரு. அந்த ஒரு வருஷத்தில் ரொம்ப நல்ல பேர் வந்து எடுக்கிறாரு. நல்ல இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க, அளவுக்கு அதிகமான ஒரு சம்பளமும் கொடுக்குறாங்க. ஃபேமிலியும் ஹாப்பி, இவரும் ஹாப்பி. ஃபேமிலி சைடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்பா இப்போ நல்லா சம்பாதிக்கிற, ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்லப்பா அப்படின்னு வந்து பேச்சுவார்த்தை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சித்தார்த் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, என்னடா இது கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம இந்த உலகம் சுற்றும் வாலிபனாக இருக்க முடியாதோ அப்படின்ற ஒரு பயம் சித்தார்த்தோடைய மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவில் சித்தார்த்தோடைய கம்பெனியில் அவருக்கு போஸ்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு செக் இருக்குங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வேலை பண்ணுறாரு. சென்னையிலேயே வந்து ஹையர் போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனால் சென்னையில் எல்லாருமே ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாம் வேலையை விட்டு போகாமல் இருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு வேகன்சியே கிடையாது. உங்களுடைய கெரியரில் நீங்கள் க்ரோ ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம். ஆனால் சென்னையில் உங்களால் க்ரோ ஆக முடியாது. உங்களுக்கு க்ரோத் வேணும் அப்படின்னா சென்னையை விட்டு நீங்கள் வெளியே போய் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி
சரி எங்கேயாவது பெங்களூரு இல்லை ஆந்திரா இந்த மாதிரி எங்கேயாவது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாருங்க. ஆனால் பட்டுன்னு இவருக்கு எங்கே போஸ்டிங்கை கொடுக்குறாங்க அப்படின்னா நேராக தூக்கி பூனேல வந்து போஸ்டிங் கொடுக்குறாங்க. பூனேல இருக்கிற ஆஃபீஸில் நீங்கள் வந்து ஒரு மேனேஜர் கேட்டகரியில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னும் 2 மாதத்தில் நீங்கள் அங்கே போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ பூனேக்கு போகணும் அப்படின்னா இவருக்கு அட்லீஸ்ட் ஹிந்தியாவது தெரிஞ்சிருக்கணும்ல. ஹிந்தியும் தெரியாது மனுஷனுக்கு. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. ஐயால எப்படா ஹிந்தி தெரியாமல் நான் பூனேல போயிட்டு மேனேஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து 30 நாளில் ஹிந்தி கற்றுப்பது எப்படி அப்படின்ற அந்த புக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹிந்தி டியூஷனுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. ஹிந்தியும் கற்றுக்கிறாருங்க ஓரளவுக்கு. அதாவது ஃப்ளூவெண்ட்டாக இல்லைனாலும் 2 மாதத்தில் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் பூனேவுக்குமே போகிறாரு. இவங்க வீட்டில் சொல்கிறாங்க, ஏன்ப்பா அங்கெல்லாம் போய்கிட்டு இங்கே வாங்குற சம்பளமே போதும்ப்பா, இதை வச்சே நீங்கள் குடும்பத்தெல்லாம் ஓட்டலாம் அப்படி இப்படின்றாங்க. ஆனால் இவருடைய மைண்டில் என்னென்னா நிறையா சிட்டிஸ்க்கு போகணும், நிறையா ட்ராவல் பண்ணணும் அப்படின்றதுலாம் இவருடைய மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படியும் கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டாங்கன்னா போக முடியாது, நம்ம ஃபஸ்ட்டு பேச்சுலர் லைஃப்பை என்ஜாய் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பூனேக்கும் போயிடுறாருங்க. போயிட்டு இவருடைய கம்பெனிக்குள்ளே என்டர் ஆகிறாரு. அங்கேயும் இவருக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா, இவருடைய பேட்சில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்கன்னு சொன்னா இல்லையா, ஒரு 8 பேர் கொண்ட டீம் தானே சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த 8 பேர் கொண்ட டீமில் 2 பேர் இவர் கூட வந்திருக்காங்க. அந்த 2 பேர் வந்து இவருக்கு அசிஸ்டன்ஸாக வந்திருக்காங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாரு. பரவாயில்ல, அங்கேயும் ஒரு புது டீமு, அங்கே வந்து வேலையை தொடர ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னும் அரௌண்ட் பூனே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே இவர் ஃபுல்லாக சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே இவருடைய ராயல் என்ஃபீல்டையும் கொண்டுட்டு போயிடுறாரு. அங்கே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. இப்படியே பல நாட்கள் போகுது, பல மாதங்கள் போகுது. எவ்ரி டே வந்து இவங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம கோவாக்கு போகலாம் அப்படின்ற ஒரு பிளானை போடுவாங்க. என்னமோ தெரியல, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பசங்கள்லாம் கோவாக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பயங்கர ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்குண்டான பிளானிங் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தான் அவங்க 3 பேருமே பிளான் பண்ணுறாங்க. இதில் இவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பிளான் இருக்குது. இவனுங்க கூட போனால் எனி டைம் சரக்கு அடிச்சுக்கிட்டு நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம போனால் சுற்றி பார்க்குறதுக்காக போகணும், ஆனால் இவனுங்க கூட போனால் சுற்றி பார்க்கவே முடியாது. நம்ம தனியாக யாருமே இல்லாத போது நம்ம வந்து கோவாக்கு போகணும் அப்படின்ற ஒரு பிளானை போட்டுக்கிட்டே இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அவருடைய 2 நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா லீவை போட்டுட்டு ஊருக்கு வந்து போயிருக்காங்க. இவருக்குமே ஒரு லாங் வீக்கெண்டு கிடைக்குது. சரி, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 4 நாள் லீவ் இருக்குது, நம்ம கோவாக்கு போயிடலாம். இப்பயும் அவனுங்க இல்லை, எதுவுமே கேட்க மாட்டாங்க, நம்ம பாட்டுக்கு ஜாலியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்து கிளம்புறாருங்க. ஸோ இவருடைய ஆஃபீஸில் ஒரு பொண்ணு வந்து இருக்குங்க. அந்த பொண்ணு, அதாவது இவருடைய டீமில் அந்த பொண்ணு கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி லாங் வீக்கெண்டுக்கு நான் ஊருக்கு போகலாமா, நான் கோவாக்கு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு வந்து கேட்குதுங்க, எப்படி நீங்கள் போகிறீங்க, ஃப்ளைட்டில் போகிறீங்களா அப்படின்லாம். சேச்சா அப்படிலாம் வேணாம், நான் பை ரோடு நான் வந்து கோவாக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். என்னோட ராயல் என்ஃபீல்டு வண்டி இருக்குல்ல, அதை எடுத்து நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரி, எந்த ரூட் வழியாக போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ஹைவேஸ் இப்படியெல்லாம் போவேன் அப்படின்லாம் வந்து சொல்கிறாரு. இதுக்கு இன்னொரு ரூட்டும் இருக்குங்க. அம்போலி காட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அது வந்து ஒரு அடர்ந்த காடுகளுக்கு நடுவில் போகிற மாதிரி ஒரு ரூட்டு. சூப்பராக இருக்கும், பயங்கர சீனிக்காக இருக்கும் லொக்கேஷனு. அந்த இடத்துல வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே வருது. அந்த இடத்துலலாம் நீங்கள் ஃபோட்டோலாம் எடுத்தீங்க அப்படின்னா வேறு லெவலாக இருக்குங்க. எக்ஸ்பீரியன்ஸே பயங்கரமாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், அம்போலி காட்டுக்கு நைட் டைமில் மட்டும் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடாது. ஈவினிங்குள்ளவே அந்த ஸ்ட்ரெச்சை நின்று நீங்கள் ட்ராவல் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படியா, சரிம்மா, ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வண்டி எடுத்து கிளம்பிடுறாருங்க. போய்கிட்டே இருக்காரு. போகிற ரூட்டு, அதாவது இவர் போகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஒரு மான்சூன் சீசன் ஸ்டார்ட் ஆகிற டைம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது லைட்டாக ட்ரிசில், ஃபுல்லாக க்ளவுடி கிளைமேட்டு, இந்த மாதிரி சூப்பரான ஒரு கிளைமேட்டில் வண்டி ஓட்டுறவங்களுக்கே அந்த கிளைமேட் ரொம்ப பிடிக்கும். ஸோ இவர் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்காருங்க. அந்த அம்போலி காட்டு கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ இவர் வந்து ஒரு கடையில் வந்து பசிக்குதுன்னு சொல்லி நிறுத்துறாரு. நிறுத்தி இவர் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து கிளம்பி இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் நல்லா டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஊர் வருதுங்க. அந்த ஊருக்குள்ளே போகிறாரு. ஊருக்குள்ளே ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. ஏதோ அவங்களுடைய கிராமத்து ஃபெஸ்டிவல் போல இருக்கு. ஸோ அந்த ஃபெஸ்டிவலுக்குள்ளெல்லாம் நுழைஞ்சு போகும்போது அந்த இடத்துல ஒரு கோயிலெலாம் இருக்குங்க. பிரசாதம்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. பிரசாதம் பார்த்த உடனே இவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா இவருக்கு வந்து முருகன் பக்தி ஜாஸ்தி, அதே மாதிரி சாமி பக்தியும் ஜாஸ்தி. சரி, எந்த கோயிலாக இருந்தால் என்ன, ஒரு சிவன் டெம்பிள் வேறு, அந்த இடத்துல பிரசாதம் கொடுக்குறாங்க, சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வண்டியை நிறுத்திட்டு இவர் வந்து அந்த கோயிலோட வாசலில் அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுன்னு இருக்காருங்க. பக்கத்திலே இன்னொரு நபர், அதாவது ஒரு ட்ரெடிஷ்னல் மகாராஷ்டிரியன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு மாதிரி ஜுப்பா பைஜாமாலாம் போட்டுன்னு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டு தலையில் ஒரு அந்த தொப்பி மாதிரி போடுவாங்களே, அந்த மாதிரிலாம் போட்டு பக்கத்தில் வந்து அவர் நின்று சாப்பிட்டுட்டே இருக்காரு. இவர் வந்து இந்த பைக்கர் ட்ரெஸ் எல்லாம்
போட்டுட்ருக்காரு. இவருடைய வண்டியும் தூரத்தில் பார்க்குறாரு. வண்டியில் வந்து ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு இந்த அவருடைய பேக்கெல்லாம் கட்டி வச்சு ட்ராவல் பண்ணுவாங்களே அது மாதிரி பார்த்துட்டு அவர் கேட்குறாரு, நீங்கள் ட்ராவலரா அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஆமாங்க, நான் அதோ போயிட்டுருக்கேன், கோவாவுக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. கோவாக்கே எந்த ரூட்டில் போகிறீங்க, நீங்கள் ஹைவே வழியாக போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னாங்க இந்த மாதிரி அந்த அம்போலி காட்டு வழியாக போனால் ரொம்ப நல்லாயிருக்கும், லொக்கேஷன் வந்து சூப்பராக இருக்கும், சீனரியெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அம்போலி காட் அப்படின்னு சொன்ன உடனே சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கு கையை எடுத்துகிட்டு போகிறாரு. அப்படியே நின்று இவரையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன சாச்சா ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது, அம்போலி காட்டு வழியாக அப்போ போகிற அப்படின்றாரு. ஆமாம், அந்த வழியாக தான் போகிறேன். சரி பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாதி தான் சாப்பிட்ருப்பாரு. அப்படியே வந்து சாப்பாடை மடித்து குப்பையில் போட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு. இவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா அம்போலி காட் சொன்ன உடனே சாப்பிட்டு இருக்க சாப்பாடும் கூட கீழே போட்டு போயிடுறாரு, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனக்கலக்கத்தோட தான் இவர் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது லைட்டாக ட்ரிசில் ஆக ஆரம்பிக்குது. இவர் பார்க்குறாரு, இன்னொரு 30 கிலோமீட்டர் வந்து போகணும் அந்த அம்போலி காட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு. எப்படி இருந்தாலும் ஒரு 4 மணி அளவில் வந்து நம்ம அங்கே போயிடுவோம். 6 மணிக்குள்ளே அந்த அம்போலி காட்டோட ஸ்ட்ரெச்சை வந்து நம்ம கிராஸ் பண்ணிவிட்டு நம்ம 6 மணிக்கு நம்ம வெளியே வந்துடலாம். ஏன்னா ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க இல்லையா அவங்களோட கொலீகு, இந்த மாதிரி நைட் டைமில் அங்கே இருக்கக்கூடாது, ஈவினிங்குள்ளவே அந்த ட்ராவலை முடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து இவருடைய மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து போகிறாருங்க. லைட்டாக ட்ரிசில் ஆகிட்டே இருக்குது. ஒரு லாங் ஸ்ட்ரெச் ஆஃப் ஹைவே மாதிரி ஒரு ரோடு வருது. அந்த ரோட்டில் இவர் ஃபாஸ்ட்டாக போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அடர்ந்த மழை. அந்த மழையில் வந்து இவரால் வண்டியை ஓட்ட முடியல. செம்ம மழை. ஐயோ என்னடா இது இவ்வளோ மழை பெய்யுது, எங்கேயாவது ஒதுங்கிறதுக்கு இடம் கிடைக்குமான்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஹைவே. அந்த ஹைவே போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஊருக்குள்ளே ஒரு ரோடு திரும்புது. அதுக்கப்புறம் ஹைவே அப்படியே இன்னொரு சைடு வந்து கண்டினியூ ஆகுது. அந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டு மாதிரி இருக்குங்க, ஒரு கூரை போட்ட பஸ் ஸ்டாண்டு மாதிரி இருக்குது. சரி இந்த இடத்துல உள்ளே போய் ஒதுங்கிடும், மழை அதிகமாக இருக்குது, இப்போ வந்து நம்ம எப்படியும் வண்டி எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு 4-4.15 இருக்குங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூரை பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லையா அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு நிற்கிறாருங்க. நின்றுட்டுருக்காரு. மழை அடித்து கட்டுது, பிரிக்குது. நிற்கிற மாதிரி ஒரு சோழியே கிடையாது, அவ்வளோ மழை. என்னடா இது இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, ஏதாவது ஹோட்டல் கீட்டல் இருந்தாலும் ரூம் எடுத்து தங்கிடலாம், இந்த இடத்துல ஒரு ஹைவேயில் வந்து மாட்டிக்கிட்டோம். இந்த பக்கம் ஊருக்குள்ளே போகணுன்னா எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரியல, யாழ் நடமாட்டமே இல்லாத இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோமேடா அப்படின்னு சொல்லி இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிரச்சனை என்னென்னா, மழையில் நனைஞ்சி அவ்வளோ சில்லாக இருக்கிற கிளைமேட்டில் அர்ஜென்ட்டாக இவருக்கு உச்சாவரை வந்துக்கிட்டு இருக்குங்க, முட்டிக்கிட்டு வருது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு சரி வண்டியை நிறுத்தி வச்சுட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி போயிட்டு ஃபிஷ் அடிச்சுட்டு இவர் வந்து வராருங்க. வந்து பார்த்தா அந்த ஒரு ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஒரு லேடி ஒரு சாரீ கட்டிட்டு ஒரு 40-45 வயசுள்ள ஒரு லேடி அவங்க வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. இவரை பார்த்த உடனே ஸ்மைல் பண்ணுறாங்க. இவருமே திரும்பி ஸ்மைல் பண்ணுறாரு. இவர் யோசிக்கிறாரு, இந்த லேடி எப்படி இங்கே வந்தாங்க, ஊர் எவ்வளோ தூரம்னு தெரியல, ஊருக்குள்ளேருந்து வந்திருந்தாலும் ஏன் இவ்வளோ மழையில் இவங்க நடந்து வரணும் அப்படின்ற ஒரு யோசனை இவருடைய மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு. சரி கம்முன்னு நிற்போம், மழை நின்னதுக்கப்புறம் நம்ம கிளம்பி போயிடலாம், ஏன் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு அவங்கக்கிட்ட பேசிட்டு அவங்க ஏதாவது தப்பாக நினைச்சிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் நின்றுக்கிட்டே இருக்காருங்க. 4 மணிலேருந்து நைட்டு 7-7:30 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மழை அடித்து கட்டிக்கிட்டு இருக்கு. இவருமே நின்றுக்கிட்டு இருக்காரு, அந்த லேடியும் பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலாக அந்த லேடி வந்து இவர்கிட்ட கேட்குறாங்க, எங்கெங்கே போகணும் நீங்கள், இங்கே மலையில் வந்து மாட்டிக்கிட்டீங்களே, வெளியூரா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இவர் சொல்கிறாரு, ஆமாங்க நான் பூனேயில் இந்த மாதிரி வேலை பண்ணுறேன், கோவாவுக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. கோவாவுக்கு ஏன் இந்த சைடாக போகிறீங்க, இப்போது அம்போலி காட்டு வழியாக தானே இது போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாம்மா அந்த வழியாக தான் போகணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அப்படின்னு வந்து சொன்னதுக்கப்புறம் அவங்க பட்டுன்னு பார்த்துட்டு என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அந்த வழியாக மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க. அவங்க அடுத்த செகண்ட் அம்போலி காட்டுன்னு இவர் சொன்னார் இல்லையா, அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்கலைங்க, அந்த கூரையில் நிற்காமல் அவங்க பாட்டுக்கு ஊருக்குள்ளே நடந்து போய்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த இவருடைய கண் பார்வையிலேருந்து அவங்க மறைஞ்சு போயிடுறாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது, அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பர்சன் அம்போலி காட்டு வழியாக நான் போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த தட்டை கீழே போட்டு போயிட்டான். இப்போ இந்த லேடி கிட்ட அம்போலி காட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் 3 மணி நேரம் என் பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு இவங்க பாட்டுக்கு மலையிலேயே நடந்து போயிட்டாங்க, என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய மனசுக்குள்ள ஒரு பிம்பம் இவரே கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரின்ட்டு ஒரு 7:30 மணி ஆகுதுங்க. 7:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ இவருக்கு ஒரு யோசனை, திரும்பி நம்ம இந்த பக்கம் போய் ஏதாவது ஒரு ஹோட்டலில் தேடி ரூம் போட்டுறதா, இல்லை இன்னொரு 10 கிலோமீட்டரில் அம்போலி காட்டு, அதுக்கப்புறம் ஒரு 40-50 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு, எப்படி அடித்து போனாலும் ஒரு 1 மணி நேரத்தில் நம்ம தாண்டிடலாம், 8 மணிக்கெல்லாம் என்ன பிரச்சனை வந்துட போகுது, சரி அம்போலி காட்டை தாண்டி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. ஸ்டார்ட் பண்ணி இவர் பாட்டு விட்டுறாரு. கரெக்டாக அந்த அம்போலி காட் ஸ்ட்ரெச் இருக்குல்லையா அதுக்குள்ளே என்டர் ஆகுறாரு. என்டர் ஆன உடனே
பிச் டார்க் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அமாவாசை வர இரவு, அப்படியே அற்ற சைலன்ஸு. காலை நேரத்தில் எவ்வளோ அளவுக்கு அழகான சீனரிஸ் இருக்குமோ நைட் டைமில் அதுவே ஒரு மிகப்பெரிய பயத்தை வந்து கொடுத்துதுங்க. கிளைமேட்டும் செம்ம சில்லுன்னு இருக்குது. இவருக்கு ஆல்ரெடி மலையிலலாம் நனைஞ்சனால பயங்கரமாக குளிருது. அப்படியே வட 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 நடுங்கிக்கிட்டே இவர் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காருங்க. அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வன விலங்குகள் எல்லாம் கத்துற மாதிரி ஒரு சவுண்டு, அதுக்கப்புறம் அங்கே யாரோ சிரிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு இவருக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருக்குங்க. இவருடைய மனசெல்லாம் அப்படியே பதறுது. பார்க்குறாரு, கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டாரு. இன்னொரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் அந்த அம்போலி காட் ஸ்ட்ரெச் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு ஊர் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே பார்க்குறாரு, பார்த்தா ஒரு கிலோமீட்டர்லேயே இன்னொரு ஊர் வந்து தெரியுது. அந்த ஊரில் லைட் எல்லாமே போட்டிருந்தாங்க. அப்பாடா ஏதோ ஒரு ஊர் வந்துருச்சுப்பா, பிரச்சனை இல்லை, இன்னொரு 10 கிலோமீட்டர் தான், நம்ம அப்படியே இந்த அம்போலி காட்டையே தாண்டி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக போய்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த அம்போலி காட்டோடைய ஹைவே எண்டு இருக்கு இல்லையா, அந்த எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே இருந்து ஒரு நபர் ஒரு மிகப்பெரிய பையை வச்சு நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து பார்க்குறாரு, என்னடா இது நைட் டைமில் யாருமே இந்த சைடு போக மாட்டாங்க, இவர் காட்டுக்குள்ளே இருந்து நடந்து வர்றாரு இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டியை ஓட்டிகிட்டு போகும்போது அவர் வந்து கையை காட்டுறாரு, நிறுத்துறாரு வண்டியை, லிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக. இவரும் போய் நிறுத்துறாரு. பார்த்தா ஒரு வயதான ஒரு மனுஷன், கிட்டத்தட்ட ஒரு 75 வயசு இருக்கும் அவருக்கு. அவர் வந்து நிறுத்துறாரு. நிறுத்திட்டு எங்கள் ஊருப்பா இங்கே தான் இருக்குது, என்னை ட்ராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. பார்க்குறாரு, பார்த்தா அந்த ஊரில் நிறையா லைட் வெளிச்சம் அந்தந்த வீட்டிலலாம் எழிஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி ஓகே, இவர் அந்த ஊருக்கார் தான் போல இருக்கு, ட்ராப் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே வந்து போகிறாருங்க. போயிட்டு அவருடைய வீட்டு வாசலில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு சரி சாச்சா நான் கிளம்புறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. மழை பிடிச்சிக்கிச்சு, திரும்பி செம்ம மழை பிடிச்ச உடனே இவர் வந்து அவருடைய வீட்டு ஓரமாகவே ஒதுங்குறாரு. அந்த தாத்தா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வெளியே நிற்காதீங்கப்பா, ரொம்ப மழை ஜாஸ்தியாக இருக்குது, இன்றைக்கி நைட்டு வந்து நீங்கள் எங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் நீங்கள் போங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இல்லைங்க பரவாயில்ல, எதுக்கு உங்களுக்கு கஷ்டம் அப்படின்லாம் சொல்கிறாப்புல. இல்லைல்லப்பா, இந்த டைமில் வெளியே போகிறதும் நல்லதில்லை, அதுலேயும் குறிப்பாக அம்போலி காட்டெல்லாம் கிராஸ் பண்ணி வந்திருக்கீங்க, நைட் டைமில் வெளியவே வரமாட்டாங்க, நீங்களும் கிளம்பி போகாதீங்க, நல்லதில்லை, வாங்க வீட்டுக்குள்ளேயே தங்கிக்கங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பேக் எல்லாமே வந்து வண்டியிலேருந்து கழட்டிட்டு இவர் வந்து வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாரு. வீட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே பார்த்தா ஒரு பழங்காலத்து வீடுங்க. அப்படியே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவங்களுடைய ஆர்கிடெக்சரு. அந்த வீட்டுடைய ஸ்மெல் வந்து அந்த பழைய வுட்டோட ஸ்மெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்மெல்லாம் இவருக்கு கிளியராக வருது. கரெக்டாக இவர் வந்து பேகெல்லாம் வைக்கிறாரு. அந்த வீடு எப்படி இருந்ததுன்னா ஒரு மிகப்பெரிய டோர்வே, அதாவது மெயின் டோர் ஓப்பன் பண்ண உடனே ஒரு ஸ்ட்ரெச்சாக வாக்கபிள் பிளேஸ் மாதிரி வருது. அதுக்கப்புறம் ஒரு ஹாலு, ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு பக்கத்தில் ஒரு பெட்ரூமு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்னொரு ரூமுங்க. அந்த வீடே வந்து ரொம்ப பழைய வீடாக இருந்தாலுமே எந்த இடத்துலையும் ஓட்டையே கிடையாது. அந்த வீட்டில் செவரெல்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்குது, ஃபோட்டோ கீட்டோ எதுவுமே மாட்டல. ஆனால் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பெட்ரூம் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பெட்ரூமோடைய செவுத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக ஓட்டை ஒன்று இருக்குங்க. என்னடா இது, இந்த ஓட்டை இருக்கே அப்படின்னு சொல்லி இவர் யோசிக்கிறாரு. அவர்கிட்ட கேட்கலான்னா அந்த தாத்தா வந்து சொல்கிறாரு, நீங்கள் போயிட்டு தலையெல்லாம் தொட்டிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வாங்கப்பா, கொஞ்சம் நேரம் பேசலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு இவரும் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்து அங்கே ஹால் இருக்கு இல்லையா, ஹாலில் சோஃபா இருக்குது, உட்கார்றாருங்க. தாத்தாவோட ஒரு பொண்ணு வருது. அந்த தாத்தாவுக்கு 75 வயசு, ஆனால் அந்த பொண்ணுக்கு ஒரு 20-22 வயசு தான் இருக்கும். ரெட் சாரீ கட்டிக்கிட்டு அந்த பொண்ணு வந்து வருதுங்க. வந்து டீ அப்படின்னு சொல்லி டீ கொடுக்குது. டீயை வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு எதுவுமே பேசலை, கம்முன்னு என்ன பண்ணுதுன்னா அவரோட ரூம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, அந்த ரூமுக்குள்ளே வந்து போயிடுது. இவருமே டீ குடிக்கிறாரு. டீ குடிச்சிட்டு இவர் வந்து அந்த தாத்தா மூஞ்சியே பார்க்குறாரு. சாப்பாடு போடுவாங்க போல இருக்கு அப்படின்னு பார்த்தா அவர் சாப்பாடு போடுற மாதிரி எந்த ஒரு சீனுமே கிடையாது. அந்த தாத்தாவும் சரிப்பா எனக்கு தூக்கம் வருது, நான் படுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் போயிடுறாரு. என்னடா இந்த மனுஷன் படுக்க போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. அந்த பொண்ணும் வெளியே வர மாதிரி தெரியல. சரி நம்ம போய் படுப்போம் அப்படின்னு சொல்லி போயிட்டு பெட்ரூமில் படுக்கிறாருங்க. படுத்தா தூக்கம் வரல, பசி, பயங்கர பசி. ஏன்னா சாப்பிடவே இல்லை, மத்தியானம் சாப்பிட்டது, அந்த கோயிலில் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் இவர் சாப்பிடவே இல்லை. செம்ம பசி, வயிறெல்லாம் புரட்டுது. சரி பேக்கில் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா 2-3 பிஸ்கெட் பாக்கெட் இருந்துருக்குங்க. பிஸ்கெட் பாக்கெட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து படுக்கிறாருங்க. படுத்து நல்லா தூங்கிட்டாரு. ஒரு நைட்டு ஒரு 11:30 மணி இருக்கும். பயங்கரமான ஒரு டிஸ்டர்பன்ஸ். அவருடைய கட்டில் யாரோ போட்டு உழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இவருக்கு வந்து உண்டாகுது. அதுக்கப்புறம் யாரோ ஒரு பள்ளம் தோண்டும் போது டாப் டாப் டாப்னு ஒரு சவுண்டு வரும் இல்லையா, அந்த சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு கேட்டுக்கிட்டே இருக்குங்க. இந்த சவுண்டை கேட்ட உடனே இவர் யோசிக்கிறாரு, என்னடா இது நைட் டைமில் யாரா பள்ளம் தோன்றுறது அப்படின்னு சொல்லி இவர் முழிச்சு பார்க்குறாரு. முழிச்சு பார்த்தா கிளியராக தெரியுது, இவர் தங்கியிருக்கார் இல்லையா, இந்த வீட்டுக்கு ஜஸ்ட் வெளியே தான் வந்து பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து இவருக்கு தெரியுது. இவர் மெதுவாக அந்த ரூமை விட்டு வெளியே போகிறாரு. ரூமை விட்டு வெளியே போய் பார்த்தா ஹாலில் யாரும் இல்லை. அந்த தாத்தா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தார்ல ஹாலில், அவருமே கிடையாது. மெயின் டோர் வந்து ஓப்பனாக இருக்குது. அப்படி மெயின் டோருக்கு போகிறதுக்காக அந்த
அந்த ஒரு வழி இருக்கு இல்லையா, அந்த ஒரு வழிக்குள்ள தான் நடந்து போய்கிட்டு இருக்காரு. இவருடைய பார்வை எங்கே படுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓட்டை இருக்குல்ல பெருசாக, அந்த ஓட்டை மேலே அந்த பார்வைப்படுது. அந்த பொண்ணோட ரூமு, அந்த ஓட்டையிலலாம் பார்க்கக்கூடாது, எட்டி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் வந்து மனசில் யோசிச்சுட்டாருங்க. சரி அப்படியே நம்ம வெளியே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மெதுவாக வெளியே போகிறாருங்க. வெளியே போனால் அந்த அகர்பத்தி ஸ்மெல் வந்து வருது. இவர் யோசிக்கிறார், நைட்டு 11:30 மணிக்கு எப்படி இந்த ஊதுபத்தி அகர்பத்தி ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லி அப்படியே பின்புறமாக ஒரு கார்டன் மாதிரி ஒரு ஏரியா இருந்ததுங்க. அந்த பக்கம் அப்படியே எட்டி பார்த்தா அந்த தாத்தா தான் அகர்பத்தி எல்லாமே வந்து கொளுத்தி வச்சிருக்காரு. கொளுத்தி வச்சுட்டு அவர் வந்து பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்காருங்க. அந்த பள்ளம் எப்படி தோன்றாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 அடி மனுஷனை புதைக்கிறதுக்காக பள்ளம் தோண்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சைஸில் வந்து பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே இவருக்கு பயம் வந்துடுது. என்னடா இந்த ஆள் யாரோ வந்து புதைக்கிற மாதிரி உள்ள பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இவர் திரும்பி வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. கரெக்டாக அவருடைய ரூமுக்கு போகலான்னு போய்கிட்டே இருக்கும்போது சைடில் செவுத்தில் அந்த ஒரு ஓட்டை இருக்கு இல்லையா, அந்த ஓட்டை திரும்பி அவருடைய கண்ணில் படுது. என்னடா இந்த ஆள் வந்து பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்கான், இந்த பொண்ணு எதுவுமே வெளியே வந்து எதுவுமே கத்தலையே, இந்த பொண்ணு என்ன தான் பண்ணுது அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டை வழியாக பார்க்குறாரு. பார்க்கக்கூடாது தான், தப்பு தான், இருந்தாலும் இவருடைய க்யூரியாசிட்டி அந்த பொண்ணு என்ன தான் பண்ணுதுன்னு பார்க்குறதுக்காக இவர் வந்து அந்த ஓட்டையில் பார்க்குறாருங்க. பார்த்தா அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் சாரீ கட்டிருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி ரெட் கலர் சாரீ தான் கட்டியிருக்கு. மேலே அந்த கூங்கட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி முக்காடு போட்டுட்டு பெட்டுக்கு பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்குது. அப்புறம் இவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு, ஏன் இந்த பொண்ணு அழுகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அந்த பொண்ணு திரும்பி பார்க்குதுங்க. திரும்பி பார்த்த உடனே அந்த பொண்ணுடைய முகம், அவ்வளோ அழகான ஒரு பொண்ணோட முகம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செஞ்சு போன நிலையில் இருந்ததுங்க. அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி எரிஞ்சு போன மாதிரி இருந்தது. அந்த முகத்தை பார்த்த உடனே இவருக்கு பயம். அதுக்கப்புறம் வெளியே அந்த வெட்டுற சவுண்ட் இருக்கு இல்லையா, வெட்டுற சவுண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக வெட்டுறது வந்து கேட்குதுங்க. இதை பார்த்த உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, நேராக குடுகுடுன்னு ரூமுக்கு போகிறாரு. பேகெல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பலான்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து ஹாலில் வெளியே நடந்து வர்றது வந்து இவருக்கு கேட்குதுங்க. ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டோம்டா, இன்றைக்கி நம்ம தான் காலி ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லி இவர் யோசிக்கிறார். என்ன பண்ணலாம், எப்படி தப்பிக்கலாம், இந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் பிரச்சனை, ஆனால் வீட்டுக்கு வெளியே இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சிருச்சு. இவர் என்ன பண்ணுறாருன்னா பட்டுன்னு இவரோட ஃபோன் எடுக்கிறாருங்க. ஃபோனும் வந்து சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. சுவிட்ச் ஆஃப் ஆனால் என்ன, நம்மளுக்கு தானே தெரியும் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு, பேய்ங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபோன் எடுத்து ஹலோ அப்படின்னு யாரோ ஃபோன் பேசுகிற மாதிரியே அப்படியே வீட்டை விட்டு வெளியே போய் நின்றுறாருங்க. கரெக்டாக வந்து ஃபோன் பேசுகிறாரு. எப்படி பேசுகிறாருன்னா கத்தி இந்த மாதிரி யாருக்கோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எமர்ஜென்சி, அதனால இவருக்கு வந்து ஹெல்ப்புக்காக கால் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து அந்த ஹெல்ப்பை வந்து கோஆர்டினேட் பண்ணுற மாதிரி இவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்கள், நைட்டு 12 மணிக்கு பேச ஆரம்பிக்கிறாரு மனுஷன். பேசிக்கிட்டே இருக்காரு, அவன் பாட்டு பள்ளம் தோண்டிக்கிட்டே இருக்கான் அந்த தாத்தா. அந்த பொண்ணு வேற அந்த வாசல்லே நின்றுக்கிட்டு இருக்கு. வாசல்லே நின்று அப்படியே டங்குன்னு ஒரு கட்டை மாதிரி ஒன்று இருக்குங்க, கட்டையை வச்சு குத்திக்கிட்டே இருக்குங்க. இவர் ஏன் அந்த பக்கம் திரும்புறாரு, அந்த பொண்ணையும் பார்க்கல அந்த தாத்தாவையும் பார்க்கல. கிட்டத்தட்ட அதிகாலை 4:30 மணி வரைக்கும் மனுஷன் பேசிக்கிட்டே இருக்காரு. பேசி முடிச்சதுக்கப்புறம் 4:30 மணிக்கு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா அந்த டங்குன்ற சவுண்டு நின்றுடுச்சு, இந்த பக்கம் பள்ளம் தோன்ற சவுண்டு நின்றுடுச்சு. திரும்பி பார்த்தா அந்த பொண்ணும் இல்லை, அந்த பொண்ணும் போயிடுச்சு. இந்த பக்கம் அப்படியே எட்டி கார்டனை பார்க்குறாரு. கார்டனை பார்த்தா அந்த தாத்தாவும் இல்லை, அந்த தாத்தாவும் எங்கேயோ போயிட்டான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா கடகடன்னு வீட்டுக்குள்ளே போகிறாரு. வீட்டுக்குள்ளே போயிட்டு இவருடைய பையெல்லாம் ஆல்ரெடி பேக் பண்ணி தானே வச்சிருக்கு, சொல்லாமல் கொள்ளாமல் அந்த பையை எடுத்து வண்டியில் கட்டிக்கிட்டு இவர் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாருங்க. கிளம்புனதுக்கப்புறம் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு அந்த வீட்டிலிருந்து கதற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டிருக்கு. அந்த கதற சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்பைன் சில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கதற மாதிரி சவுண்டு கேட்டிருக்குங்க. அப்படியே அவர் வந்து வண்டியை எடுத்து கிளம்பிடுறாரு அந்த இடத்துல இருந்து. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஸ்ட்ரெச்சு வண்டியை ஸ்பீடாக போய்கிட்டே இருக்காரு. நல்ல ஸ்பீடில் போயிட்டு இருக்காரு, ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில். ஏன்னா அவ்வளோ அளவுக்கு பயம். ஒரு பேயை லிட்டரலாக ஒரு கண்ணு முன்னாடி பார்த்துட்டு ஓட்டிகிட்டு இருக்காரு. செம்ம ஸ்பீடாக போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இவருடைய வண்டியை யாரோ பிடிச்சி அப்படியே நிறுத்தினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. வண்டி 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு, ஆனால் ஒரே இடத்துல போய்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல். இவருடைய வண்டியோடைய பின் டயர் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கு போட்டு நிறுத்தினா ஒரு நிற்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து இருக்குங்க. இவருக்கு என்னடா இது வண்டி நகரவே மாட்டேங்குது, ஆனால் ஒரே இடத்துல போய்கிட்டே இருக்க மாதிரியே இருக்குன்ட்டு அப்படியே வந்து கண்ணாடியில் பார்க்குறாரு. கண்ணாடியில் பார்த்தா மிகப்பெரிய ஷாக் என்னென்னா, இவருக்கு பின்னாடி பின் சீட்டில் ஒரு பெண் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. ரெட் கலர் சாரீ கட்டிக்கிட்டு அந்த கூங்கட்டில் அந்த கூங்கட்டை போட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. இவருடைய முதுகும் அந்த பெண்ணுடைய முதுகும் இப்படி உரசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்குங்க. இவருக்கு கை கால்லாம் நடுங்குது. முருகன் பக்தன் வேற இல்லையா, ஸ்பாட்டில் கந்த சஷ்டி கவசம் பாட ஆரம்பிச்சிடுறாரு மனுஷன். அப்படியே கை கால்லாம் நடுங்குது. வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்காரு, ஸ்பீடாக ஓட்டிக்கிட்டே இருக்காரு. திடீர்னு ஸ்பீட் ஆகுது, திரும்ப ஸ்டாப் ஆகுது, திடீர்னு ஸ்பீட் ஆகுது, திரும்ப ஸ்டாப் ஆகுது. அப்படியே வந்து சரி கண்ணாடியில் மட்டும் பார்த்துறாதரா, பார்த்தனா உனக்கு ஏதாவது ஒரு மாதிரி
மாதிரி ஆகிடும். அந்த பேய்ங்கெல்லாம் வசீகரமெல்லாம் படுத்தும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று படித்து ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணிடும். பார்க்காதான்னு மைண்டு சொல்லுது. ஆனால் நம்ம எது மைண்டு நம்மளுக்கு சொல்லுதோ அதை தான் நம்ம செய்ய மாட்டோம் இல்லையா. கரெக்டாக இவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே வண்டி ஓட்டிகிட்டே இருக்கும்போது டப்புன்னு அடியே கண்ணாடியை பார்க்குறாருங்க. அந்த மிரரை பார்த்த உடனே மிரரில் வந்து கரெக்டாக அந்த பொண்ணுடைய மூஞ்சி வந்து இப்படி தெரியுதுங்க. அந்த மூஞ்சி அப்படியே சிதைஞ்சு போன மூஞ்சி வந்து அப்படியே தெரியுது. அப்படியே ரத்தம் அப்படியே சுட்டுது அந்த பெண்ணுடைய மூஞ்சிலேருந்து. பயத்தில் அப்படியே வந்து இவர் திருப்பணும்னு பார்க்குறாரு. இவருடைய கழுத்தை இப்படி திருப்பணும், நேராக ரோடை பார்க்கணும்னு பார்க்குறாரு. ஆனால் இவருடைய கழுத்தை அவரால் திருப்பவே முடியலங்க. யாரோ அவருடைய கழுத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி, அவருடைய உடம்பு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி கழுத்து இப்படியே இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே வந்து திருப்புறாரு, திருப்ப முடியல. அப்பா முருகா என்னை காப்பாற்றுப்பா, பழனிக்கு வந்து ஒரு பெரிய கும்பிட போடுறேன்ப்பா, முருகா 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 முருகான்னு வேண்டிக்கிட்டே கந்த சஷ்டி கவசம் பாட ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு இதே மாதிரி ஓட்டிக்கிட்டே இருக்காருங்க. 5-6 கிலோமீட்டரில் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைவேல இவருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய லாரி வருது. அதுலேயும் ஒரு ஹாரன் அடிச்சுக்கிட்டே ஃபாஸ்ட்டாக ஒரு லாரி வருது பாருங்க. முடிஞ்சிருச்சுனா நம்ம சொல்லி நினைச்சாரு. பார்த்தா இவர் போய்கிட்டு இருக்க ரூட்டில் அந்த லாரி வரல. அது பக்கத்தில் அந்த பக்கம் நடுவில் டிவைடருக்கு அந்த சைடு தான் அந்த லாரி வருது. அந்த சவுண்டில் திடீர்னு கீச்சுன்னு ஒரு சவுண்டுங்க. அந்த கீச்சுன்னு ஒரு சவுண்டில் அவருடைய வண்டி டோட்டலாக ஃப்ரீயான மாதிரி இருக்குது. செம்ம ஸ்பீடாக போகுது. அதாவது இது வரைக்கும் 100 கிலோமீட்டரில் போயிட்டு இருக்காருன்னா இப்போ 140 கிலோமீட்டரில் போகிறாரு. அவ்வளோ ஸ்பீடாக போகிறாரு. ஐயோ கண்ட்ரோலே மிஸ் ஆகிடும் போல இருக்கேன்ட்டு தூரத்தில் சர்ன்னு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஊர் வருதுங்க. அந்த ஊருக்குள்ளே என்டர் ஆகிறாரு. அந்த ஊருக்குள்ளே என்டர் ஆன உடனே ஒரு சிவன் கோயில் வந்து இருக்குங்க. கரெக்டாக அந்த கோயிலோட வாசலில் போயிட்டு வண்டியை நிறுத்துறாருங்க. நிறுத்திட்டு அந்த கோயிலுடைய அந்த படிக்கட்டு இருக்கு இல்லையா, என்ட்ரி படிக்கட்டு, அந்த என்ட்ரி படிக்கட்டில் போய் உட்கார்றாருங்க. உட்காந்துட்டு இவருடைய மனசெல்லாம் அப்படியே படப்பட அடிக்குது. இவருக்கு கிளியராக தெரியுது அந்த வண்டியில் ஏதோ ஒன்று இருக்குன்றது மட்டும் தெரியுது. அப்படியே அந்த பக்கம் பார்க்கவே இல்லை. அந்த பக்கம் பார்த்தா ஒரு வேளை நம்மளை வந்து திரும்பவும் பார்க்க விடாத மாதிரி அந்த ஒரு ஆன்மா வந்து கண்ட்ரோல் பண்ணுமோன்ற பயத்தில் இவர் வந்து அப்படியே அந்த படிக்கட்டில் உட்காந்துக்கிட்டே இருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அதே இடத்துல உட்காந்துருக்காரு. 1 மணி நேரம் கழித்து வெயிலெல்லாம் வர ஆரம்பிக்குது. மக்கள் நடமாட ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் நடமாட ஆரம்பித்த உடனே தான் அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா அவருடைய வண்டி நார்மலாக தான் இருக்குது. வண்டிக்கு பின்னாடி அந்த ஆன்மா கிடையாது. அப்படியே அந்த சிவன் டெம்பிளில் ஒரு பூஜையை போட்டுட்டு கும்பிட்டுட்டு அப்பா சிவனே நீ தான்ப்பா என்னை காப்பாற்றின, அப்பனே முருகா நீ தான் என்னை காப்பாற்றின அப்படின்னு சொல்லி திரும்பவும் முருகனை நினச்சி ஒரு பட்டையை போட்டுட்டு இவர் அந்த இடத்துல ஒரு பூஜையை பண்ணிவிட்டு கோவாவுக்கு கிளம்பியிருக்காருங்க. அதுக்கப்புறம் கோவாலேருந்து ரிட்டன் பூனேக்கு வந்திருக்காரு. டே டைம்லேயே வந்திருக்காரு. எந்த அளவுக்கு பயந்துருக்காருன்றதை பாருங்கள். இந்த ஒரு நிகழ்வு கிட்டத்தட்ட ஒரு 8 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாங்க. ஆனால் இந்த 8 வருடங்களில் இந்த ஒரு நிகழ்வை இவரால் மறக்கவே முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருனால தான் மறக்க முடியும்? ஏங்க ஒரு பேய் உங்கள் பின்னாடி வண்டியில் வருது அப்படின்னா உங்களால் அந்த விஷயத்தை மறக்க முடியுமா? ஆனால் ஃபனி சைடு, நீங்கள் ஒரு ட்ராவலராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு பைக்கராக இருக்கீங்க, வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பேய் உங்கள் பின்னாடி உட்காந்து வருது அப்படின்னா உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை கமெண்ட்டாக சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லைனா என்னோட மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.